நாடியில் பல விதமெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நாடியில் கண்டுபிடிச்சிட்டா அது என்ன மாதிரி நாடியில் கேட்டகரிஸ் வச்சிருக்கிறாங்க. 5 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சார் எனக்கு நாடியூல் கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே எஃப்என்ஏசி பண்ணுமா, உடனே அந்த டெஸ்ட் பண்ணுமா, இந்த டெஸ்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நாடியூல் பல விதமெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று நம்மளே குடிக்கும்போது ஏதோ அப்நார்மலாக இருக்குது அதனால் பார்க்குறது, இன்னொன்று மற்றவங்க பார்த்து சொல்கிறது, இன்னொன்று தற்செயலாக வேறு எதுக்கோ டெஸ்ட் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சது, சம்டைம்ஸ் வேறு எதுக்கோ டாக்டருக்கு தொண்டை வலி கோல்டுன்னு போனால் அப்போ கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி முக்கியம், அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் நாடியூல் கண்டுபிடிச்சிட்டா அது என்ன மாதிரி நாடியூல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டில் அண்டர் ஆக்டிவ் தைராய்டா இல்லை ஓவர் ஆக்டிவ் தைராய்டான்னு பார்க்கலாம், இல்லை நார்மல் தைராய்டான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும். அல்ட்ராசவுண்டு தான் தி டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் ஆஃப் சாய்ஸ் ஃபார் எனி நாடியூல். எடுத்தோடனே நிறைய பேர் பெட்டு போகிறேன், சிடி போகிறேன், எம்ஆர்ஐ போடுற தேவையே இல்லை. அல்ட்ராசவுண்ட் எடுத்தாலே ஒரு ஐடியா வந்துடும். அதுவும் ஆஃப் லேட் யூஎஸ்ஏல சின்ஸ் 2017 ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. டிராட் ஸ்கோரிங், தைராய்டு இமேஜிங் ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா சிஸ்டம். அந்த இதை வச்சு சில கேட்டகரிஸ் வச்சிருக்கிறாங்க. 5 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாடியூல பார்த்தா அதோட ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேரியஸ் ஸ்டடீஸ்ல கோரிலேட் ஆகுது. அதோட எஃபெக்ட் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு நிறைய ஸ்டடீஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டிராட் ஸ்கோரிங் மூலயமா பண்ணி அதில் வேரியஸ் கிரேடிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராட்ஸ் 1, 2, 3, 4, 5 அந்த கிரேடிங்ஸ் இருக்குது. அதில் டிராட்ஸ் 1, 2னா மோஸ்ட்லி பினைன், 3ல சம் பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படும், 4 and 5 டெஃபினட்டாக தேவைப்படலாம். அது பேஷண்ட்ஸோட கண்டிஷனை பொறுத்து, ஹிஸ்ட்ரியை பொறுத்து, அவங்களோட ப்ரையர் ஹிஸ்ட்ரியை பொறுத்து, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்கா, இல்லை வேறு எதுவும் அடிஷ்னல் மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஏதாவது ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க, பிரஸ்ட் கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுத்து, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு, அந்த மாதிரி சில நுணுக்கங்கள் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்ம எஃப்என்ஏசி பண்ணுறதா என்னன்னு டிசைட் பண்ணணும். எஃப்என்ஏசி பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த எஃப்என்ஏசி கிளாரிட்டியை பொறுத்து அதில் என்ன பினைன் வருதா, மெலிக்னன்ட் வருதா, இல்லை பினைன்னா இப்போ எப்படி அதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதில் நிறைய வேஸ் இருக்குது. பேஷண்ட்டோட நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். ஏன்னா இன்வேரியபிளி நம்ம ஒரு சாதா வேறு எதுக்கோ போய் அல்ட்ராசவுண்ட் எடுத்தால் 60 to 70% பேருக்கு இன்வேரியபிளாக ஏதாவது ஒரு நாடியூல் இருக்கும், ஸ்டடீஸ் சொல்லுது. அதே மாதிரி 12% ஆஃப் பாப்புலேஷனுக்கு சும்மா தொட்டு பார்த்தால கூட நாடியூல் இருக்கும். அதுக்கு எல்லா நாடியூலும் கேன்சர்னு சொல்ல வேண்டாம். 5 லட்சத்தில் 5 பேருக்கு வேணால் கேன்சர் வரலாமே தவிர அதுக்காக எல்லாத்துக்கும் கேன்சருன்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அந்த எஃப்என்ஏசி ரிப்போர்ட்டில் அது என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்குது. 1 ஃபாலோஅப்பில் இருக்கலாம், பீரியாடிக் ஃபாலோஅப். 2வது அப்லேஷன் தெரப்பீஸ் நிறைய வந்திருக்கு, ஆர்எஃப்இ லேசர், அதுக்கு உங்களுக்கு தோதுப்படுமான்னு பார்க்கணும். 3வது சர்ஜரியில் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, ஸ்கார்லெஸ், எண்டோஸ்கோபிக், ரொபாட்டிக்னு, அந்த மாதிரி நிறைய பிரிக்கணும். அதனால எல்லாத்துக்கும் நாடியூல் வந்தால் உடனே கேன்சர்னு பயப்பட வேண்டாம். எல்லா நாடியூல் வந்தாலும் பயாப்சி பண்ணணும் அவசியம் இல்லை. அதை நம்ம ப்ராப்பரான ஆள்கிட்ட போய் ப்ராப்பராக ஒரு ஃபாலோ பண்ணாலே எந்த பயமும் இல்லை. ப்ளஸ் தைராய்டு நாடியூல் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் வெரி காமன், இன்சிட் ஆஃப் மெலிக்னன்சி இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். ஆனால் நம்ம ஃபாலோஅப்பில் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வலி இல்லை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு. நம்ம கழுத்து எவ்வளோ முக்கியமான இடம், முக்கியமான நரம்பு, மூளைக்கு போகிற ரத்தம், ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்தம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது ஒரு சின்ன இடம். அதில் இவ்வளோ பெரிய கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு வலி இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில் எல்லாம் முத்திட்டு வராங்க. அதனால் எனி டவுட்ஃபுல் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டா மன நிம்மதியாக இருக்கலாம். அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எல்லா கேஸுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டை.